எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலான்னு பார்க்குறேன். கேட்குறீங்களா? என் கூட ஆரம்பிக்கலாமா? ஒரு காட்டில் வெட்டுக்கிளியும் எறும்பு நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ என்ன, அது வந்து கோடைக்காலம், ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த காலத்தில் எறும்பு என்ன செஞ்சது, குளிர்காலத்திற்காக எறும்பு உணவு தேடி அலைஞ்சி எங்கே தேடி 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 அலைஞ்சிட்டு இருக்காங்க. அலைஞ்சி கொஞ்சமாக உணவு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு வச்சுட்டு வரும். அந்த நேரத்தில் வெட்டுக்கிளி என்ன செய்யணும், கித்தாரை வச்சு இசையை இசைச்சிக்கிட்டே அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியான்னு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்பொழுது எறும்பு ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அப்போ கித்தரை வாசிச்சுட்டு இருக்க நம்ம வெட்டுக்கிளி அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க, நண்பா எறும்பு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், இசையமைக்கலாம் அப்படின்னு கூப்பிடும். அதுக்கு எறும்பு, நான் வரமாட்டேன், நான் உணவு சேமித்து வைக்க போகிறேன், நீனும் என்னோட உணவு சேமித்து வைக்கலாம் தானே அப்படின்ட்டு வெட்டுக்கிளியை பார்த்து எறும்பு கேட்கும். ஆனால் வெட்டுக்கிளி அதற்கு, அதை பற்றி நான் ஒன்று கவலைப்பட மாட்டேன், நீ வேணா போய் உணவு சேமித்து வை, எனக்கு அது ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சந்தோஷமாக அந்த கோடை காலத்தில் கித்தாரை ரசிச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எறும்பு கடுமையாக உழைச்சி தினமும் வீட்டில் கொண்டு போய் உணவை சேகரித்து வச்சுக்கிட்டு இருந்தது. கோடைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் வந்தது. அப்போ உணவு தேட எங்கேயும் போக முடியாது. அந்த நேரத்தில் எறும்பு நல்லா வீட்டுக்குள்ளே இருந்து சந்தோஷமாக சேமித்து வைத்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம வெட்டுக்கிளி உணவு இல்லாமல் ரொம்ப பசியில் வாட ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எறும்போட ஞாபகம் வந்துச்சு. போய் நம்ம நண்பனிடம் போய் கேட்கலாம், நிச்சயம் நண்பன் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டுக்கு போகுது. எறும்பு நண்பா, என்ன வெட்டுக்கிளியே அப்படின்னு கேட்குது எறும்பு. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு கேட்டுது. அதை கேட்ட எறும்புக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கோடை காலத்தில் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், உணவு சேமிக்க கூட வா, இசையை கேட்டுக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்காத, வான்னு கூப்பிட்டேன், நீ வந்தியா? வரல, இப்போ நல்ல அனுபவி, நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், எனக்கும் என்னோட பிள்ளைகளுக்கு தான் உணவு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக எறும்பு பேசிடுச்சு. இதை கேட்ட வெட்டுக்கிளி சோகத்தோடு வாடி போய் வீட்டுக்கு போணுச்சு. பசியால் ரொம்ப வருந்தி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தது. என்ன மாணவர்களே, இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உழைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம உழைக்கணும், சரியா? சந்தோஷமாக இருக்க நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும், சரியா? நீங்களும் வீணாக பொழுது கிடைக்காம படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், சரியா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நல்லதை மட்டுமே சிந்திப்போம்.